ஓம் கம் கணபதியே போற்றி. என் குழந்தையே, இந்த வார்த்தையை நீ கேட்கும் இந்த நொடியே உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கியிருக்கின்றது. நேரம் தாமதமாக வந்தது போல தோன்றினாலும் அருள் எப்பொழுதும் சரியான கணத்தில்தான் செயல்படும். நீ கேட்கிறாய், ஏன் கஷ்டங்கள் வருகிறது என்று. கஷ்டம் உன்னை பலப்படுத்துகின்ற ஒரு செயல். நீ சுமக்க முடியாத சுமையை நான் தரமாட்டேன். ஆனால் நீ உயர வேண்டும் என்பதற்காக சில சுமைகளை நீ அனுபவிக்க வேண்டியது அவசியம். உன் வாழ்க்கையில் எதுவும் முன்னேறாமல் நின்றது போல தோன்றும் நேரம் உண்மையில் அது ஒரு அமைதியான தயார் காலம். உன் முயற்சி சில நேரம் மறைந்துதான் வளர வேண்டும். நீ யோசிக்கிறாய், ஏன் எல்லாமே மெதுவாக நடக்கிறது என்று. அவசரம் பல தவறுகளை உண்டாக்கும். அமைதி மட்டுமே சரியான வழியை காட்டும். நீ மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, நின்று விடாதே, அதுவே வெற்றியின் ரகசியம். பேச்சு செழிக்க வேண்டுமெனில் உன் வார்த்தைகள் உண்மையாக இருக்க வேண்டும். உன் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்பொழுது உன் சொல் வலிமை பெறும். மற்றவர்கள் கேட்கும் அளவுக்கு உயர்வாய் பெறுவாய். வேண்டும் என்றால் முன்னால் நின்று பேசும் தைரியம் வேண்டும். தவறுகளை பயப்படாத மனம் வேண்டும். நீ சொல்வது உன் வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் உன் குரல் பிறரின் மனதில் இடம்பெறும். நீ தேடும் அதிர்ஷ்டம் உன் செயல்களில்தான் மறைந்து இருக்கிறது. நீ தினமும் சிறிய முயற்சிகளை தொடர்ந்தால் அது ஒரு நாள் பெரிய பலனாக திரும்பும். இந்த 1 மணி நேரத்தில் இனிப்பான செய்தி உன்னை தேடி வரும். அது அழைப்பின் மூலமாகவோ, வாய்ப்பின் மூலமாகவோ, நல்ல தகவலின் மூலமாகவோ அது உன் மனதில் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்கும். ஆனால் நினைவில் கொள், அந்த செய்தி ஒரு தொடக்கம் மட்டுமே. அதை வளர்ப்பது உன் பொறுப்பு. நீ முன்னேற வேண்டும் என்றால் 3 விஷயங்களை பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். நீ செய்யும் விஷயங்களில் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நடக்கும் என்று பொறுமை காக்க வேண்டும். முயற்சியை கைவிடாமல் தொடர வேண்டும். நம்பிக்கை உன்னை தாங்கும். பொறுமை உன்னை காக்கும். முயற்சி உன்னை உயர்த்தும். நீ நினைக்கின்றாய், சில நேரங்களில் தனியாக இருக்கிறோமோ என்று. ஆனால் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் அருள் உன்னை முன்னேற்றும் வரை ஓயாது. இன்று நீ கேட்கின்ற இந்த வார்த்தை வீணல்ல. இன்னும் 1 மணி நேரத்தில் வரப்போகின்ற அந்த இனிமையான செய்தி உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை திறந்து வைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியை செய்கிறாய். ஆனால் நீ சோர்ந்து போகவில்லை. அதற்கு காரணம் நீ வைத்திருந்த பக்தி. அந்த பக்தியின் அடையாளம்தான் இன்று உனக்கு கிடைத்த இந்த பரிசு. நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் பலன் தெரியவில்லை என்பதற்கு காரணம் ஒன்றுதான். நீ விதைத்த விதைகள் இன்னும் முளைக்க தயாராகி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு முயற்சியும் உடனடி பலன் தராது. சில முயற்சிகள் உன்னை மாற்றும். சில முயற்சிகள் உன் பாதையை மாற்றும். சில முயற்சிகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று கவலை கொள்ளாதே. நீ எந்த திசையில் செல்கிறாய் என்பதுதான் முக்கியம். கஷ்டங்கள் வந்தால் ஓடாமல் அதை நேராக எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஓடினால் அது தொடர்ந்து உன்னை துரத்தும். எதிர்கொண்டால் அது உன்னை விட்டு விலகும். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் உன் மனதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள். மனம்தான் உன்னை உயர்த்தும். அதே மனம்தான் உன்னை தாழ்த்தவும் செய்யும். எதிர்மறை சிந்தனைகளை குறைத்துவிடு. மெதுவாக உன் சக்தியை அது சுருட்டி கொள்ளும். நல்ல சிந்தனைகளை வளர்த்துவிடு. அது உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றும். நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதனால் உன் பேச்சை கவனமாக மாற்று. கோபத்தில் பேசாதே. அவசரத்தில் முடிவெடுக்காதே. பெரிய வெற்றி வேண்டுமென்றால் சிறிய பழக்கங்களை மாற்ற ஆரம்பி. அதிக நேரம் வீணாக்காதே. உன் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். மற்றவர்களோடு ஒப்பிடும் பழக்கத்தை விட்டுவிட்டு ஒவ்வொருவருக்கும் தனி பாதை உண்டு. நீ உன் பாதையில் முன்னேறு. உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற இனிய செய்தி நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று காட்டும் அடையாளம். அந்த செய்தி வந்தவுடன் சந்தோஷமாக மட்டும் இருக்காதே, அதை ஒரு பொறுப்பாக எடுத்துக்கொள். இனி இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய். நீ உயர வேண்டும் என்றால் தினமும் உன்னை நீயே மேம்படுத்தி கொண்டு இரு. நேற்று இருந்ததை விட இன்னும் சிறிது முன்னேறு. அதுதான் நாளைய பெரிய மாற்றமாகும். நினைவில் கொள், வாழ்க்கை ஒரு ஓட்டமில்லை, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் விழுவதும் ஒரு பகுதி, எழுவதும் ஒரு வெற்றி.
நீ சோர்வாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறிது ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் உன் கனவுகளை கைவிடாதே. இந்த 1 மணி நேரத்தில் வருகின்ற இனிய செய்தி உன் மனதில் ஒரு தீப்பொறி ஏற்றும். அந்த தீப்பொறியை நீ பாதுகாத்தால் ஒரு நாள் பெரிய ஒளியாக மாறும். நம்பிக்கையோடு முன்னேறு, வெற்றி நிச்சயம்.